அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் இங்க ஒரு 1 மினிட்ல அவர் கூட சொல்ல வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். நான் பேசுறேன் சார். இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்பவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா. இது அப்பவே பண்ண, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஒரு 4 லைன்ஸ் அவ்வளவுதான் சார். சார் இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல சார், அதெல்லாம் இது இல்ல சார். 2 hours 10-12 minutes அவ்வளவுதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல சார். ஓகே ரைட், थैंक यू. 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார், நீங்க திங்க் பண்ணா. இல்லன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார் அப்ப இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்புறம் அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமா சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார். அதுக்காக நீங்க படம் பாருங்க சார். ஓகே சார். சார் கேட்கறது இல்ல சார். இது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னி எல்லாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணீங்களா சார்? அது எப்படியாரு நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளவுதான் சார். நீங்களும் நானும் அர்த்தமா? பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்னும் கேட்டா இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்கிறேன் இப்போ. சார் அமீர் கான் பார்த்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான் சார்? அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லிருக்காங்க சார். அவர் இல்ல சார், அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு, ஹிந்தியில பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளவு புரியல, அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷ்ல பேசிருக்காங்க, தமிழ் ஆளுக்கு அவ்வளவு புரியல சார். என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அப்படியா? ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார். யூஐ அது பார்க்கும்போது நாமம் சிம்பிள் வருது சார், நாமம். ஒருவேளை நீங்க ஸ்பெசிபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துருச்சு, நாமம். தேங்க்யூ சார். பேன் இந்தியா மூவின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல யாரெல்லாம் பேன் இந்தியானா பாலிவுட், கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஸோ இதுல அந்த மாதிரி யாரையுமே காட்டல, நீங்க மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்ல சார், இது பேன் இந்தியா. யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இந்தியா பண்றாங்க சார். எனக்கு பேன் இந்தியா, நீங்க தான் பேன் இந்தியா, நீங்க இல்ல. ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லல அப்படின்னு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் இங்க ஒரு 1 மினிட்ல அவர் கூட சொல்ல வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். நான் பேசுறேன். நாம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி மட்டும் பேசுறேன் சார். யார் சார்? உங்களை வச்சா டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்காங்க சார். உபேந்திர சார், உங்களுக்கு ஒரு கேள்வி, இது இங்கே வைங்க சார். ரைட் சார். சார் படத்துல அந்த ஃபேமிலி இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கே சார். ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தா மாட்டீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டிருக்காங்களே, அது வந்து புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார். அது ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கேட்கல சார். சார் கூலி பத்தி பேசுறீங்க சார். ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? எல்லாம் அது சார், இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்பவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா, இது அப்பவே பண்ண, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஒரு 4 லைன்ஸ் அவ்வளவுதான்.
சார் இதுல இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த 2040லயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டே இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது கொஸ்டின் இல்லை சார், நாங்க நீங்க ஆன்சர் பண்ணணும். அது நான் தான் கேட்குறேன், ஜாதி ஒழியவே ஒழியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார், என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, அது கொஸ்டின் இல்லை. அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். we cannot question others. நீங்க வந்து அதுல வில்லன் மாதிரி வரீங்க, அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்றீங்க. அதை தான் கேட்குறேன், ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார், இதுக்காக நீங்க படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியலன்னு சொல்றீங்க, 2040 ஜாதி ஒழியல. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க, 2040 வந்து நீங்கள் இப்போ யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார், ஜாதியோட சிம்பிள் அப்போ கம்பல்சரி இருக்கும் 2040லயும் உங்கள் மைண்ட் தாட்டில். எல்லார் மைண்ட்ல அது இருக்கு சார். தேங்க்யூ சார். நிறைய கொஸ்டின் இல்ல சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே கொஸ்டின். எல்லாருக்குமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க, இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நான் என்ன கேள்வி வேணா கேளு, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ so much. Thank you to the entire press. Yeah.